அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருக்சோ பைடெக். இப்போ நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் நிறைய விவசாயிகள் இந்த மாமரம் மற்ற மரங்களோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்புகிறாங்க. அதை நீங்களே பாருங்களேன். இப்போ இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு, சார் இது தேருமா தேராதா, இந்த மரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஏப்பா நீ ஒரு டாக்டர் தானே? எஸ். என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. இந்த அட்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேங்கோ ஸ்டெம் போரர்னு சொல்லுவாங்க. மா தண்டு துளைப்பான். இது வந்து எப்படி இருக்கும், இந்த இந்த துளைப்பான் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். பெரிய கொம்பு, ஆண்டனான்னு சொல்லுவோம், பெரிய கொம்பு இருக்கும். மூஞ்சி பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும். அதனுடைய பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் 2-3 ஸ்பாட்டட் ரவுண்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த போரர். இதோடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னாக்கா, இது முட்டை வந்து எங்கே வைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இதுதான் மரம்னு வச்சுங்களேன். மரத்திலிருந்து ஒரு 2 அடி தள்ளி இல்லை 1 அடி தள்ளி எந்த இடத்துல கிளை பிரியுதோ, கிளை பிரியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னாக்கா, எங்கே சாஃப்டாக இருக்கோ அந்த இடமா பார்த்து அந்த இடுக்கில் போயிட்டு என்ன பண்ணும், அங்கங்கே அந்த பார்க்கில் இடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடுக்கில் போய் இது முட்டையை வைக்கும். முட்டையை வச்ச உடனே அந்த முட்டை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொளுத்த புழுவாக மாறும். அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், 10 மில்லிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். அந்த தலைப்பகுதி கருப்பு கலரில் இருக்கும். கிட்டத்தட்ட காண்டாமிருகங்களோட புழு மாதிரியே தான் இருக்கும். அது என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு நல்லா தொலையிட்டு உள்ளே இருக்கிற அந்த பச்சைத்தன்மை, அதாவது ஜைலம் ஃப்ளோயம்னு சொல்லுவாங்க. ஜைலம் வந்து தண்ணியை கீழேருந்து மேலே கொண்டு போகும், ஃப்ளோயம் வந்து மேலேருந்து உணவுப் பொருட்களை கீழே கொண்டு போகும். அதை போய் சாப்பிடும். அது வந்து இந்த வைரம் பாஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளே போகாது. மேலாக இருக்க அந்த சைலம் ஃப்ளோயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மர செதில்கள் மாதிரி உங்களுக்கு வந்து சா டஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வந்து அது வெளியில் தள்ளும். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் போச்சுனாக்கா என்ன ஆகுனாக்கா, அந்த மரமே அழுகுற மாதிரி, அம்மா என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணும், ஒரு மாதிரி சீல் மாதிரி, ஒரு மாதிரி அனிடியூ செக்ரீஷன் சொல்லுவாங்க, சாப்பு வந்து வடிய ஆரம்பிக்கும். அதுவே காப்பாற்றுங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜோட சிம்டமு. என்ன ஆகும்னாக்கா, அந்த தண்ணியும் உணவும் மேலே போகாதனால, கீழே வராதனால என்ன ஆகும், ஒரு பக்க கிளை மட்டும் மொத்தமாக காஞ்சி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி உணவு போல அந்த பக்கம்லாம் காஞ்சிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் காயும், அடுத்து அந்த பக்கம் காயும், அடுத்து நடுப்பகுதி காயும், அப்புறம் மொத்தமாக அந்த மரத்தையே நம்ம வந்து வெட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்க ஐயா, இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னாக்க, முதல்ல இந்த போரர்ஸ் எப்படி இனப்பெருக்கம் பண்ணும்னாக்க, எங்கெங்கெல்லாம் குப்பைகள் இருக்கோ அங்கே தான் வந்து இது வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணும். அப்போ நம்ம வயலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த தண்டு பகுதியில் தான் வந்து கொண்டு போய் முட்டை வைக்குது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த மரத்தில் கீழே இருந்து மேலே வரைக்கும் சுண்ணாம்பு அடிக்கலாம், இல்லை தாரை வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயிலை வந்து கொடுக்கலாம், இல்லை எசென்சியல் ஆயில், முந்திரி எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய்களை வந்து நீங்கள் வந்து பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டாக்க அது மேலே வந்து பார்க்குறப்ப அதுக்கு ஸ்மெல்லு தெரியும், அந்த மாமரத்தோட ஸ்மெல் அடிக்கலேன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போயிடும். அப்போ இந்த மாதிரி அடித்தாக்க ஓரளவு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். முக்கியமாக செடியை அப்பப்போ கவனிக்கணும். நம்ம விவசாயம் பார்த்துட்டு நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா இது பார்க்காத விவசாயம் தேராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெய்லியும் போய் கவனிக்கணும். அப்பப்போ கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணாதான் அது எங்கே ஓட்ட போடுது, எந்த இடத்துல சீல் வடியுது, இதெல்லாம் தெரியணும். கவாத்து பண்ணால் தேவையில்லாத கிளைகள், தேவையில்லாத இலைகள்லாம் கட் பண்ணாங்க. கரெக்டாக அந்த ஓட்டை தெரியும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெத்தடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஓட்டை வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சைக்கிள் ஸ்போக் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து குத்தி அந்த புழுவை வந்து எடுத்து வெளியே தள்ளி விடலாம். பட் இதனால் பெரிய உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்காது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கவாத்து பண்ணி முடிச்சுட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து சீமை எண்ணெய், ஓகே, அதை வந்து சிமெண்ட்டோட நல்லா கலந்து அந்த ஓட்டையெல்லாம் நல்லா பூசி விடணும்.
பூசி விடுறப்ப என்ன ஆகும்னாக்கா அதனால உள்ள மூச்சு விட முடியாமல் திணறி செத்து போகும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சிமெண்ட் மட்டுமே போட்டால் போதும், சீமெண்ணா பெட்ரோல்லாம் ஊற்ற வேண்டாம். ஏன்னா அது வந்து என்ன ஆகும், இந்த காஞ்சி போன கிளைகளும் பத்திக்கிட்டு எரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா அந்த சிமெண்ட்டோட நம்ம ரிச்சோபைட்டோட ப்ராடக்டான இன்ஃபினிட்டி இதை என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க ஒரு 10 மரம் தாக்குதல் ஆகிருக்குன்னா ஒவ்வொரு மரமும் அந்த ஓட்டையெல்லாம் பார்த்து இதை எடுத்து உள்ளே ஊற்றி விடணும். அந்த சிமெண்ட் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இதை கரைச்ச தண்ணி 4 நாள் ஊற வச்சுட்டப்போ கரைச்ச தண்ணியை கொஞ்சம் கரைச்சிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து பூசி விடணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த புழுக்கள் வந்து இயற்கையாகவே மரணம் அடையும். ஏன்னா இது ஒரு எண்டமா பேத்தோஜெனிக் ஃபங்கஸ். அந்த புழுவுக்கு இது ஒரு நோயை உருவாக்கி சாவடிச்சிடும். இது போக என்ன பண்ணலாம்னாக்கா நம்ம இன்ஃபினிட்டியை எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து மட்டையை உரிச்சு வச்சுருக்கீங்க, தேவையில்லாத கிளைகள்லாம் குட்டி வச்சுருக்கீங்க, இங்கெல்லாம் வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது போக இல்லாமல் அந்த பெயிண்ட் அடிக்கிறப்பையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம இன்ஃபினிட்டியை கலந்து சேர்த்து நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஃபினிட்டியை ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் அப்படின்ற விதத்தில் மொத்தம் எத்தனை மாமரமோ அத்தனை லிட்டர் தண்ணியில் கரைச்சி 4 நாள் ஊற வச்சுட்டு ஒரு மரத்துக்கு 1 லிட்டர்ன்ற விதத்தில் வேறு பகுதியில் ஊற்றி விடலாம். அப்போ நம்ம நுண்ணுயிர் அந்த மரம் ஃபுல்லாக பரவிடும். எப்பப்பெல்லாம் இந்த துளைப்பான் வந்து போய் துளையிடுதோ கடிக்குதோ அப்போ வந்து அது உடம்புக்குள்ளே போய் செத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாமரம் அனைத்தையும் காப்பாற்றலாம், நல்ல மகசூல் பெறலாம். ஓகே, ஆகவே விவசாயிகளே, மாமர விவசாயிகளே மற்றும் மரக்கன்றுகள் வைக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் இன்ஃபினிட்டியை நான் சொன்ன மெத்தடில் பயன்படுத்தி அனைத்து மரத்தையும் காப்போம், நல்ல மகசூல் எடுப்போம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக். அலைபேசி எண் 6383233105. மின்னஞ்சல் rukshobiotech@gmail.com. இணையதளம் www.rukshobiotech.com.